مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي مولاي يا مولاي يا مولاي يا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه ومن استنى بسنته إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. قال النبي صلى الله عليه وسلم: من صلى علي واحدا صلى الله عليه 10 مرات، وكما قال صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், இமாம்கள் மற்றும் இந்த மஜ்லிஸிலே கலந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது படிக்கப்பட்ட புகழ் பாக்களிலே மிகவும் சிறந்த ஒன்றான கசீதத்துல் புர்தா என்ற கிதாபை நாம் பார்த்து வருகின்றோம். அதிலே நேற்றைய பாடத்தில் முதலாவது வரி மௌலாய சல்லி வசல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிக ஹைரில் ஹல்கி குல்லிஹிமி என்பது குறித்த விளக்கங்களை பார்த்தோம். சலவாத் என்றால் என்ன, அது ஓதக்கூடிய பலன்கள், எந்தெந்த இடங்களில் ஓத வேண்டும், அதேபோல் சலவாத் ஓதாததன் தண்டனைகள் என்ன, ஹபீபுக்கும் ஹலீலுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன, சிறந்த படைப்பு என்று ஏன் நபி அவர்களுக்கு பெயர் வந்தது என்பது குறித்த செய்திகள் எல்லாம் நேற்றைய பாடத்தில் நாம் பார்த்தோம். இன்று அல்ஹம்துலில்லாஹ் முதலாவது அடியிலே நாம் செல்ல இருக்கிறோம். ஆக மொத்தம் 164 பாக்களை கொண்டது கசீதத்துல் புர்தா. அதிலே இன்று இன்ஷா அல்லாஹ் முதல் 4 வரிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கசீதத்துல் புர்தா 164 கன்னிகளையும் 10ஆக பிரிப்பார்கள். அதில் முதலாவது அலைமோதும் ஆசைகள், அல்லது ஒரு காதலன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதற்கு முனையும் சில செயல்கள், சில எண்ணங்கள், இது குறித்த விஷயங்கள் என்பதாக நாம் கடந்த பாடங்களிலே பார்த்தோம். அந்த அடிப்படையிலே முதல் 4 பைத்துகள் இன்ஷா அல்லாஹ் என்று நாம் பார்க்க இருக்கிறோம். கிதாப் வைத்திருக்கிறவர்கள் இன்ஷா அல்லாஹ் கிதாபை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். உதுவுடன் கிப்லாவை முன்னோக்கி பேணுதலான முறையிலே பாடத்தை கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஆரம்பத்திலே அதனுடைய வரிகள் இப்பொழுது உங்களுக்கு வாசிக்கப்படுகின்றன. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. أمن تذكر جيران بذي سلام ما زجد دمعا جرى من مقلة بدم. أم هبت الريح من تلقاء كاظمات وأومض البرق في الظلماء من إضام. فما لعينيك إن قلت اكفوا فهمت وما لقلبك إن قلت استفيق يهيم. أيحسب صب أن الحب منكتم ما بين منسجم منه ومضطرم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. الحمد لله. இந்த 10
பாகங்களில் முதலாவது பாகம் ஆசை, அலைமோதும் ஆசைகள் அல்லது காதலன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவதில் ஏற்படும் சிரமங்கள், சந்திக்கக்கூடிய இன்னல்கள் என்பது குறித்த செய்தி நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக ஆசைக்கு அளவே இல்லை என்று கூறுவார்கள். ஒரு மனிதன் ஒருத்தர் சைக்கிளில் போகிறான் அப்படின்னா அவனுக்கு பைக்கில் போகணுன்னு ஆசை, பைக்கில் போனான் அப்படின்னா அவனுக்கு காரில் போகணுன்னு ஆசை, காரில் போனான் அப்படின்னா அவனுக்கு அதை விட உயர்ந்த ஒரு காரில் போகணுன்னு ஆசை. இப்படி மனிதனுடைய ஆசை என்பது வளர்ந்து கொண்டே செல்கிறது. அவனுடைய ஆயுட்காலம் நீளும் போதெல்லாம் அவனுடைய ஆசையும் அவனுடைய சேர்ந்து வளர்கிறது. அந்த ஆசைக்கு எந்த அளவுமே இல்லை. விசுவாசம் சொன்ன மாதிரி ஆதமுடைய மகன் ஒரு தங்க ஓடை கொடுக்கப்பட்டால் ரெண்டாவது தங்க ஓடை, ஒரு ஓடை ஃபுல்லாக தங்கமாக்கி கொடுக்கப்பட்டால் ரெண்டாவது ஓடை தங்கமாக்கி கிடைக்காதான்னு எதிர்பார்ப்பான், ஆசைப்படுவான். ரெண்டாவது ஓடை கொடுக்கப்பட்டால் மூணாவது ஓடை கிடைக்காதான்னு ஆசைப்படுவான். ஆதமுடைய மனதை, ஆதமுடைய வயிற்றை, கபருடைய மண்ணை தவிர எதுவும் நிரப்பாது நம்ம சொன்னாங்க. அப்போ கபருக்கு போகிற வரைக்கும் மனுஷனுக்கு ஆசை வந்துட்டே தான் இருக்கும். அல்ஹாக்கும் தகாசுர் ஹத்தா ஜுர்துமுல் மகாபின். அல்ஹாக்கும் அத்தகாசுர், பொருளாதார ஆசை என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். எது வரைக்கும்? ஹத்தா ஜுர்துமுல் மகாபின், நீங்கள் கபறுகளை ஜியாரத்து, நீங்கள் கபறுகளை சந்திக்கின்ற வரை உங்களுக்கு பொருளாதார ஆசை இருக்குன்னு நல்லா சொல்கிறாங்க. நல்லா மனிதன் அப்படி தான் படைச்சிருக்கிறான், ஆசை உள்ளவனா. இந்த ஆசையை அந்த அல்லாஹ் ரசூல் மேலே, அவர்கள் பின்பற்றக்கூடிய விஷயத்தில் அவர்கள் மீது முகப்பத் வைக்கக்கூடியவர்களாக ஆகணும். இப்போ இந்த ஆசையின் மூலமாக சீரழிந்த சில நபர்களை பார்க்க போகிறோம். இதே ஆசையை சரியான முறையில் திருப்பி அல்லாஹ் ரசூல் மேலே முகப்பத் வச்சு அதனால் வெற்றி கொண்ட சில மனிதர்களை உதாரணமாக பார்க்க போகிறோம். ஆசையினால் அழிஞ்ச முதலாவது மனிதன் இதோடைய விளக்குறையில் எழுதுகிறாங்க, ஃபிரௌன். ஃபிரௌனு எப்படிப்பட்டவன் அப்படின்னா, ஒரு படி மேலே போய், ஆனால் ரப்புக்குமுல் அலா, ரப்புக்கெல்லாம் ரப்பு, நீ ரப்புன்னு வணங்குறியா, ஓகே, அந்த ரப்பு ஓகே, அந்த ரப்புக்கெல்லாம் ரப்பு நான் தான் அப்படின்னு சொன்னான். என் கீழே தஜ்ரீமின் தஹ்தி, நைல் நதி ஓடுது, எல்லாமே என்னுடைய கண்ட்ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அவனுக்கு இறைவனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அவன் குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்தில் குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு மன்னராக இருக்கிறான். மிஸ்ர் நாட்டுக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை ஃபிரௌனுடைய கையில் கொடுக்குறான். இந்த ஃபிரௌனு அந்த ஆட்சி அதிகாரம் போதாமல் இன்னும் உலக ஆட்சி எனக்கு வேணும், எல்லா மக்களையும் நான் ஆளணும், நான் இறைவன் ஆகணும் அப்படிங்கிற ஆசை. மன்னனாக மாமன்னனாகி எல்லா மக்களுக்கும் நான் அரசனாகணும், இறைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டான். கடைசி அல்லாஹ் அந்த கெட்ட ஆசையின் காரணமாக எந்த நைல் நதி அவன் காலு கீழே ஓடுதுன்னு சொன்னானோ அதே நைல் நதியில் அவன் மூழ்கடிக்கப்பட்ட அந்த சம்பவம்லாம் உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச பரிச்சயமான சம்பவம். அந்த நேரத்தில் ஈமான் கொள்ள அவன் களிமா சொல்கிறான். சூரத் யூனுஸ் நல்லா தெளிவாக சொல்லுவான். அதை ஆமன்து பின் அல்லதி லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயில், பனு இஸ்ராயில் மக்கள் ஈமான் கொண்ட அந்த இறைவனை நான் ஈமான் கொள்கிறேன் சொல்லும் பொழுது இப்ராஹீம் அவங்க அவனுடைய வாயில் மண்ணளி வச்சாங்க. அவன் களிமா சொல்லியிருந்தா அல்லாஹ் அவனுடைய பாவத்தை மன்னிச்சிருப்பான் அந்த நிலையிலையும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இப்ராஹீம் அவங்க அவன் களிமா சொல்லாமல் அவனை வாய்ப்பு கொடுக்காம ஆகிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி தான் தஃப்சீல் நம்ம படிச்சிருக்கோம். அப்போது கெட்ட ஆசை, அரசனாக இருந்துட்டு அதுக்கு மேலே இறைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டான். அதனால் அவன் நைல் நதியில் மூழ்கடிக்கப்பட்டான் முதலாவது. ரெண்டாவது ஷத்தாதுன்னு ஒருத்தர் தான். இந்த ஷத்தாது யார் அப்படின்னா, ஒரு தடவை சில வரலாற்று கிதாபுகள் எழுதப்பட்ட ஒரு செய்தி, இது சகியானது இல்லை அப்படின்னு சில பேர் சொன்னாலுமே வரலாற்று கிதாபுகளில் எழுதப்பட்ட ஒரு செய்தி. ஷத்தாது அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இவன் யார் அப்படின்னா, மலக்குல் மௌத்திட்டு கேட்கப்பட்டுச்சு, மலக்குல் மௌத்தே நீங்கள் யாருடைய உயிரையாவது எடுக்கும் பொழுது ரொம்ப சங்கடப்பட்டது உண்டா அப்படின்னு கேட்டோடனே மலக்குல் மௌத் சொன்னாங்க, ஆமாம், நான் ஒரு உயிரை எடுக்கும் பொழுது ரொம்ப சங்கடப்பட்டேன். அல்லாஹ் தாலா என்னை ஒரு கப்பலில் உள்ள மக்களுடைய உயிர்கள் எல்லாத்தையும் எடுக்கணும்னு ஆணை பிறப்பிச்சான். அந்த கப்பல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குழந்தையை மட்டும் விடும்படி அல்லாஹ் என்னை சொன்னான். அப்போ அந்த கப்பலில் உள்ள எல்லா உயிரையும் நான் எடுத்துட்டு ஒரே ஒரு குழந்தை மட்டும் உயிர் எடுக்கப்படலை. அந்த குழந்தை தப்பி தவறி அந்த கரையில் இருந்துச்சு. பிற்காலத்தில் அந்த குழந்தை தான் ஷத்தாதுன்னு ஒரு பெரிய ஆட்சியாளனாக வரான். இந்த ஷத்தாத் யாருன்னா, அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான்னு சொல்கிறானே, அதை விட பூமியில் நான் ஒரு சொர்க்கத்தை கொண்டு வரேன் அப்படின்ட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பொருளாதாரத்தினால, பெரிய தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியத்தினால உலகத்திலே ஒரு சொர்க்கத்தை கட்டுறான். பகட்டுக்காக வேண்டி தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தணும், கெட்ட ஆசையின் காரணத்தினால. அதே மாதிரி சொர்க்கத்தை கெட்டுறான். அந்த அவன் கெட்டின சொர்க்கத்துக்கு ஒரு கால் வைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாவுடைய கட்டளை மலக்குல் மௌத்துக்கு அவனுடைய உயிரை வாங்கணும் அப்படின்ட்டு அவன் கால் வைக்கிறதுக்கு முன்னாடி அவனோட உயிர் வாங்கப்பட்டுச்சு. இது ரெண்டு தருணங்களை தான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அப்படின்ட்டு மலக்குல் மௌத் சொன்னாங்க சில வரலாற்று செய்தியில். அப்போ ஷத்தாது அல்லாவுக்கு போட்டி போட்டு அல்லாவே முந்தணும்னு ஆசைப்பட்டான்.
நான் உலகத்தில் மறுமையிலேருந்து நல்லா சொர்க்கம் வச்சுருக்கேன், இந்த உலகத்தில் நான் சொர்க்கத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு அல்லாவுடைய சொர்க்கத்து மாதிரியும் செய்யணும்னு ஆசைப்பட்டேன். அதனால வீல் தான். அப்போ கெட்ட ஆசை. 3வது எழுதுகிறாங்க விரிவுரையாளர்கள், ஹாமான் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். இந்த ஃபிரௌன் கூடயே ஒருத்தன் இருப்பான். ஃபிரௌனுடைய மந்திரி ஹாமான். நிறைய இடங்கள்ல அல்லாஹ் அவனை பற்றி பேசுகிறான். 3-4 இடங்கள்ல அவனுடைய பேர் குரானில் வருது. ஹாமான் அப்படிங்கிறவனுக்கு அல்லாஹ் ஆட்சியை கொடுத்தான், பதவியை கொடுத்தான். அந்த பதவியின் காரணத்தினால ஆசை கொண்டான். அதனால ஃபிரௌனோடு சேர்ந்து அவனும் அழிக்கப்பட்டான். அடுத்து 4வது விரிவுரையில் எழுதுகிறாங்க, காரூன் அப்படின்னு சொல்லக்கூடியவன் மிகப்பெரிய செல்வந்தன். எந்த அளவுக்குன்னா சூரத்துல் கஸஸ்ல அல்லாஹ் தனியாக ஒரு ஐனே அல்லாஹ் சொல்கிறான் கடைசி அந்த வசனங்களில். இந்த காரூன் யார் அப்படின்னா, இன்ன மஃபாத்திஹஹு லதனூபில் உஸ்பதி உலில் குவா, மிக கூவத்துடைய சக்தி பொருந்திய பல மனிதர்கள் சேர்ந்தா கூட காரூனுடைய புதையலுடைய சாவியை கூட தூக்க முடியாது. அந்த அளவுக்கு பெரிய புதையல்கள் வச்சுருந்தா அல்லாஹ் கொடுத்துருந்தான் காரூனுக்கு. அந்த புதையல்களை கொண்டு அவன் பேராசை கொண்டான். நான் தான் சம்பாதிச்சது, என்னுடைய அறிவில் வந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்தில் வாழ்ந்தவன் காரூனு. இன்னொரு தப்சீர்கள் எழுதும்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் நெருங்கிய சொந்தம் அப்படின்னு வருது. அவங்க போய் அல்லாவை பற்றி நினைவு கூறாங்க காரூனுக்கு. காரூன் சொன்னால் அவங்க ஜக்காத்து கொடுக்கும்படி காரூன்கிட்ட வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. அப்போ சொன்னால் யார் பொருளை யார் ஜக்காத்து கொடுக்குறது, இன்னமா ஊற்றிட்டு வாழ ஐல்மின் ஐந்தி, என் சொந்த அறிவில் நான் சம்பாதிச்சது அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, என்னுடைய அறிவில் சம்பாதிச்சது, என்னுடைய விஷயம் இது அப்படின்ட்டு. அதே தான் காரூன் சொன்னான். அந்த காரூனு எந்த பொருளாசை கொண்டானோ அந்த பொருளாசையிலே எல்லாம் ஒரு நாள் அவன் பெரிய பகட்டுக்காக வேண்டி மக்கள் பார்க்கணும் அப்படிங்காக வேண்டி பெரிய படப்பட்டாளத்தோட அலங்காரத்தோடு வந்துட்டு இருக்கும் பொழுது அந்த மக்கள்லாம் சொன்னாங்க, காரூனுக்கு வந்த வாழ்க்கையை பாரு அப்படின்னு சொன்னாங்க. அதே பூமியை அந்த கட்டளையிட்டான் காரூனை சுழி வாங்கும்படி. காரூன் அப்படி பூமி விழுங்கி கொண்டே இருக்குது, இன்னும் விழுங்கி கொண்டே இருக்குது. அதை பார்த்த மக்கள் நல்ல வேளை காரூன் மாதிரி நாம் ஆவலை அப்படின்னு அதே மக்கள் சொன்னாங்க அப்படிங்கிறத நல்லா குரானில் பதிவு செய்யணும். அப்போ பொருள் ஆசை இருந்துச்சு அவனுக்கு, அந்த ஆசைனாலே அழிஞ்சான். அப்போ பணத்து ஆசையாக இருக்கட்டும், பொருள் ஆசையாக இருக்கட்டும், பதவி ஆசையாக இருக்கட்டும், ரப்பா ஆகணுங்கிற ஆசையாக இருக்கட்டும், இது எல்லாமே தீய ஆசைகள். ஆசையே தீய விஷயங்களை செலவழிச்சதான் இந்த மக்கள்லாம் அழிஞ்சாங்க. சில நல்ல மனிதர்கள் இருந்தாங்க, தன்னுடைய ஆசையின் காரணமாக இறை நெருக்கத்தை பெற்றாங்க. அல்லாவே ரசூலையும் ஆசைப்பட்டாங்க, அதனால இறை நெருக்கத்தை பெற்றாங்க, சொர்க்கத்தை பெற்றாங்க. அதில் முக்கியமானவங்க இதோட விரிவுரை எழுதுனாங்க முஹையத்தீன் இப்னுல் அரபி. இப்னு அரபி அப்படின்னு ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய அரபி பேராசிரியர். அவங்க அரபி மொழியில் பாண்டித்துவம் மிக்கவங்க. இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு அரபியில் ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அதுக்கு மறுப்பே கிடையாது. அந்த அளவுக்கு அரபி மொழியில் பாண்டித்துவம் பெற்றவங்க. அந்த இப்னுல் அரபி ரஹ்மத்துல்லாஹ் அங்கே ஒரு நாள் வருத்தப்படுறாங்க, நான் நபிசாசமுடைய சுண்ணத்தில் எல்லா சுண்ணத்தையும் செஞ்சுட்டேன், ஒரே ஒரு சுண்ணத்தை தவிர அது எனக்கு சுண்ணத்தை செய்யக்கூடிய வாய்ப்புக்கு அமையவில்லை. ஏன்னா நபிசாசம் அவங்க தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை அலி ரலியல்லாஹுக்கு திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க. எனக்கு பெண் குழந்தை இல்லை, அப்படி பெண் குழந்தை இருந்துச்சுன்னா அந்த மாதிரி இருக்கக்கூடிய அலி ரலியல்லாஹுங்களும் இப்போ இல்லை. அந்த குணத்தில் யாரும் அலி ரலியல்லாஹு குணத்தில் யாரும் இப்போ இல்லை. அப்படி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சுண்ணத்தையும் நான் பேணியிருப்பேன் அப்படின்ட்டு இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னாங்கன்னா, நபி அவர்கள் மீது எந்த அளவுக்கு அவங்க நேசம் வச்சுருப்பாங்க, அல்லாஹ் மீது எந்த அளவுக்கு நேசம் வச்சுருப்பாங்க பாருங்கள். நபியோடைய சுண்ணத்தை தேடி தேடி பின்பற்றினாங்க, ஆசை கொண்டாங்க, நல்ல ஆசை இது. 2வது எழுதுனாங்க விரிவுரையில் ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ், மிகப்பெரிய நல்லடியார், இறைநேச செல்வர். இவங்க இஸ்லாத்துக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சி. இவங்க மிகப்பெரிய ஷாரிபுல் ஹம்ரு, குடிகாரராக இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் திருடனாக இருந்தாங்க. இவங்க ஒரு வீட்டில் திருட போகும் பொழுது அந்த வீட்டில் ஒரு ஆள் குரான் ஓதி கொண்டு இருக்கிறாரு. அலம் யஅனில்லதீனா ஆமனூ அன் தக்ஷஅ குலூபுஹும் லிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்களுக்கு நேரம் வரவில்லையா, அவர்களுடைய உள்ளம் அல்லாஹ்வை பயப்படக்கூடிய நேரம் வரவில்லையா, அல்லாஹ்வின் பக்கம் திரும்பக்கூடிய நேரம் வரவில்லையா. அந்த ஆயத்தை இரவு நேரத்தை தஹஜ்ஜுத் தொழுகையில் ஒருத்தர் ஓதிட்டு இருக்காரு. இந்த ஆயத்தை கேட்ட உடனே அல்லாஹ் உள்ளத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான். திருட்டு தொழிலை விட்டுருந்தாங்க, எல்லா ஷாரிபுல் ஹம்ரு குடியை விட்டுருந்தாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு இறைநேச செல்வரை அல்லாஹ் அவங்கள ஆக்கிட்டான். இப்போ அப்படிப்பட்ட ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹ் அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் ஒது செஞ்சுட்டு இருக்கும்போது ஒதுவுடைய சுண்ணத்துக்களை ஒன்று விட்டுட்டேன். ஒதுவுடைய சுண்ணத்தில் சில விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், எல்லாத்தையும் 3 முறை செய்வது, மிஸ்வாக் செய்வது, பிஸ்மில்லா சொல்லி ஒது செய்வது, நிறைய சுண்ணத்துக்கள் இருக்குது. இந்த சுண்ணத்தில் ஒரு சுண்ணத்தை நான் விட்டுட்டேன். அப்போ நான் தூங்கும் பொழுது அன்றைக்கி இரவில் நபிசாசம் கனவுல வந்தாங்க. இப்போ சொன்னாங்க, என்ன ஃபுதைலே புதுமையான முறையில் ஒது செஞ்சிட்டீங்களே, சுண்ணத்தை விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லும் பொழுது உடனே விழித்தெழுந்து பூரணமான முறையில் உதவி செஞ்சு அந்த உதவின் மூலமாக நான் தொழுத, முன்னாடி செஞ்ச உதவின் மூலமாக தொழுகை மறுபடியும் மீட்டி தொழுதேன். பிறகு தொழுதுட்டு ஒரு வருஷம்
ஒவ்வொரு நாளும் இதுக்கு பரிகாரமாக 500 ரக்காத்து நஃபில் தொழுதேன். ஒரு சுண்ணத்தை விட்டதுக்காக வேண்டி ஒவ்வொரு நாளும் 500 ரக்காத்து நான் நஃபில் தொழுதேன் ஒரு வருஷமா அப்படின்ட்டு ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அவங்க குறித்த செய்தியை விரிவுரையாளர் பதிவு செய்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு சுண்ணத்தை மேலே முஹப்பத் வச்சுருக்காங்க. ஒரு சுண்ணத்து விட்டதுனால ஒரு வருஷம் 500 ரக்காத் தொழுகையை தினமும் தொழுதாங்கன்னா எந்த அளவுக்கு சுண்ணத்து மேலே முஹப்பத் வச்சுருக்காங்க நம்ம இதில் இருந்து பார்ப்போம். அடுத்து 3வது எழுதுகிறாங்க விரிவுரையாளர்கள் உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லா, மிகப்பெரிய தாபியில கட்டுப்பட்டவங்க. நப்சாசம் அவங்க காலத்தில் வாழ்ந்தாலும் நபி அவர்களை சந்திக்கலவங்க. என்னன்னா சஹாபியோடைய அந்தஸ்து அடையலை. சஹாபினா நப்சாசம் அவங்களோடு ஒரு நிமிடம் நபியை ஈமான் கொண்டு இருந்து ஈமான்லேயே மரணிச்சார்னா அவருக்கு தான் சஹாபிங்கிற டெஃபினேஷன் இமாம்கள் எழுதுகிறாங்க. நப்சாசம் காலத்தில் இவங்க வாழ்ந்தாலும் நபி அவர்களை சந்திக்காததுனால இவங்க சஹாபியோடைய அந்தஸ்து அடையலை. இருந்தாலும் நப்சாசம் அவங்க சொன்னாங்க, இப்படி ஒரு மனிதர் இருக்கிறாரு உவைசுல் கர்னி பற்றி தனி பாபுகள் தனி பிரிவுகள் ஹதீஸ் கிதாபுகள் இருக்குது. நபி மீது மிகவும் நேசம் கொண்டவர் அவர். அவன் தன்னோட தாய்க்கு அதிகமாக ஹிதமத் செய்யக்கூடிய ஏன் நபி அவர்களை காண வர முடியல அப்படின்னா அவங்களுக்கு வயசான தாயார் இருந்தாங்க. தாயோடைய ஹிதமத்தில் இருந்தது நப்சாசம் பார்க்க வரல ரதியெல்லாம் வந்துங்கிற அந்தஸ்து. அதனால அவங்க இறந்தாங்க தாய்க்கு ஹிதமத் செஞ்சதுனால. அதனால நப்சாசம் அவங்க சொன்னாங்க, இதை மாதிரி உவைசுல் கர்னில் ஒரு மனிதர் இருந்தார், நீண்ட சம்பவங்கள் அது. அந்த மனிதரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவரிடம் சென்று முசாஃபாக செஞ்சு உங்களுடைய பாவத்துக்காக வேண்டி மன்னிப்பு தேடுங்க அப்படின்னு நப்சாசம் அவங்க சஹாபாக்களை பார்த்தா அந்த தாபியிட்ட கேட்க சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு உயர்ந்த தாபியன்னு அவங்க இருந்திருப்பாங்க. தன்னுடைய தாய்க்கு செஞ்ச ஹிதமத்தின் காரணமாக நப்சாசம் கூட பார்க்க வரலன்னா நபி அவங்களுக்கு இந்த அளவுக்கு சிறப்பு கொடுத்தாங்க. ஒரு கட்டத்தில் வந்தாங்க, உமர் ரலியல்லாஹு பார்த்தாங்க. அந்த சம்பவங்களும் அவங்களுக்கு தெரியும். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அந்த உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க கேள்விப்படுறாங்க, நப்சாசம் அவங்களுக்கு உஹது யுத்தத்தில் பல்லு ஷஹீதாக்கப்படுது. நமக்கெல்லாம் தெரியும் நபியோடைய பல்லு உடைக்கப்படுது. அது அப்போ அந்த விஷயத்தை கேள்விப்பட்ட உடனே நப்சாசம்க்கு அவங்களுக்கே இல்லாத பல்லு நமக்கு அதுக்கு இருக்கணும் அப்படின்ட்டு தன்னுடைய வாயிலிருந்து 2 பல்லை உடைச்சிட்டாங்க. அப்புறம் உடைச்சோடனே சிந்திக்கிறாங்க, நபியோடைய இந்த பல் உடைக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ட்டு பக்கத்தில் உள்ள எந்த சைடு உள்ள பல் உடைக்கிறாங்க. அப்புறம் இந்த பல் உடைக்கப்பட்டிருக்கும் அப்படின்ட்டு வாயில் உள்ள எல்லா பல்லையுமே உடைச்சிட்டாங்க. அப்போ நபி அவர்கள் மீது எந்த அளவுக்கு முஹப்பத் வச்சுருந்தாங்கன்னா நபிக்கு இல்லாத பல்லு நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு இந்த பல்லா இருக்கும் அந்த பல்லுமாக நினச்சி வாயில் உள்ள எல்லா பல்லையுமே உடைச்சிட்டாங்க உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லாஹ். அடுத்து எழுதுகிறாங்க விரிவாக 4வது மனிதர் பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ். பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் மிகப்பெரிய இறைநேச செல்வர். இவங்க மிகப்பெரிய ஒரு மல்யுத்த வீரர். இவங்க மல்யுத்தத்துக்கு போனாங்கன்னு இவங்க தான் ஜெயிப்பாங்க, இவங்களுக்கு ஏத்தாப்புல அவங்க எல்லாருமே தோத்துனாங்க. எல்லாம் அப்படி ஒரு சிலாயத்தை அவங்களுக்கு கொடுத்துருந்தான். இப்போ ஒரு முறை ஒரு வயசானவர் ரொம்ப பார்த்தாலே ரொம்ப ஒல்லியாக நோஞ்சான் மாதிரி சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பலகீனமாக இருக்கிறாரு. அந்த மனிதர் இவங்கள்ட்ட வம்பு இழுக்கிறாங்க, நீங்கள் என்கிட்ட போட்டிக்கு வாங்க. இல்லை வேண்டாம், நான் போட்டிக்கு வரல, நீங்கள் என்கிட்ட போட்டிக்கு வாங்க, என்ன பயமாக உங்களுக்கு, இதை மாதிரியான வார்த்தைகளை சொன்னோடனே அவங்க போட்டிக்கு வராங்க. வந்தோடனே போட்டியில் நிற்கும் பொழுது அந்த வயசானவர் ரொம்ப பலகீனமானவர் பாயசீத் பிஸ்தாமி மல்யுத்த வீரர் காதில் ஒரு விஷயம் பேசுகிறாங்க. பேசின உடனே பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க வேணுக்குன்னு இவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டாங்க. அந்த சின்ன வயோதிகமான பலகீனமான அந்த மனிதன் பாயசீத் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லாஹ் போட்டியில் வென்றுட்டாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம், மிகப்பெரிய மல்யுத்த வீரர் இந்த மாதிரி பலகீனமான வயோதிகர்கிட்ட போய் தோத்துட்டாரா அப்படின்ட்டு கேட்கும் பொழுது, நீங்கள் ஏன் என்ன விஷயம் நடந்துச்சு, என்ன உங்கள் காதில் சொன்னாங்க? அதாவது அவர் சொன்னார், அந்த மனிதர் பலகீனமான வயோதிக மனிதர் சொன்னார், நான் நப்சாசமுடைய அஹ்லு பைத்துலேருந்து உள்ளவன், நப்சாசமுடைய குடும்பத்தார்லேருந்து உள்ளவர் ஒரு மனிதர். அதனால் அப்படி சொன்ன உடனே நான் என்ன செஞ்சிட்டேன், வேணுக்குனே தோத்துட்டேன். எனக்கு அவங்கள தோக்கடிக்கிறதுல ஒரு விஷயம் இல்லை, இருந்தாலும் அவங்கள இப்போ உலகத்தில் நான் தோக்கடிச்சு நாளைக்கு நான் மறுமையில் நப்சாசம் அவங்க எந்த முகத்தை கொண்டு நான் பார்ப்பேன், நபியோட குடும்பம்னு சொல்லிட்டாங்க, அவங்கள நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்ட்டு தன்னுடைய தோல்வியை அவங்க வேணுக்குன்னு ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்ட்டு சம்பவங்களை விரிவுரையில் பதிவு செய்கிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு சஹாபாக்கள் தாபீன்கள் இறைநேச செல்வர்கள் நபி அவர்கள் மீது முஹப்பத் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது. இப்போ இந்த 4 மனிதர்களை இவங்க ஆசையெல்லாம் நபியின் மீது அல்லாஹ்வின் மீது பேராசை கொண்டு இருந்தாங்க. அதன் மூலமாக தன்னுடைய ஈமானை வலுப்படுத்தினாங்க. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை நபியோடைய நெருக்கத்தை சொர்க்கத்தை அடைஞ்சாங்க. முதல் கூட்டத்தார் தன்னுடைய ஆசையை தவறான விஷயத்தில் பயன்படுத்தி நரகத்துக்கு போகிறாங்க. 2வது கூட்டத்தார் தன்னுடைய ஆசையை சரியான முறையில் பயன்படுத்தி சொர்க்கத்துக்கு போகிறாங்க. இதுக்கு 2க்கும் மத்தியில் சில மனிதர்கள் இருப்பாங்க. முதபுதபீன பைன தாலிக் அப்படின்னு சொல்கிற மாதிரி அதுக்கும் இல்லாமல் 2க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் விரிவுரையில் பதிவு செய்கிறாங்க. அதுதான் அல்லாமா பூசி ரஹ்மத்துல்லாஹ்.
அவங்க தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் அதிகமாக கவிதை புனைவதில் உலகத்தை சம்பாதிக்கத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்தா, நம்ம ஏற்கனவே முன்னாடி பார்த்தோம் ஷலல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சைடு பக்கவாதம், ஒரு சைடு ஃபுல்லாக அவங்களுக்கு இயங்காது. இந்த நிலையில் அவங்க நபி அவர்கள் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. அதன் காரணத்தினால வந்த ஒரு கவிதை தொகுப்பு தான், காவியம் தான் கசீதத்துல் புர்தா ஷெரீஃபு. ஒரு காதலன் தன்னுடைய காதலிட்ட தன்னுடைய காதலை எப்படி வெளிப்படுத்துவார், எந்த அளவுக்கு சிரமப்படுவார், அந்த விரிவுரையில் எழுதுகிறாங்க. ஒரு பெண்மணி பெரிய இடத்து பெண்மணியாக இருக்கிறாங்க. அந்த பெண்மணிக்கும் இந்த குடும்பத்துக்கும் பெரிய பகை. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தன்னுடைய காதலிட்ட எப்படி காதலன் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவான்னு அந்த நிலையில் பூசி ரஹ்மத்துல்லாஹ் இந்த கவிதைகளை படிக்கிறாங்க, ஆரம்ப கவிதைகளை அப்படின்ட்டு பதிவு செய்கிறாங்க விளக்க உரையில். என்ன ஆகுமோ ஏது நேருமோ என்ன ஆச்சோ அவங்களுடைய உள்ளத்தை கவிச்சு. காதலை சொன்னால் அந்த பெண்மணி ஏற்பாங்களோ அல்லது எரிஞ்சு விழுவாளோ அல்லது ஏறெடுத்து பார்க்காம இருப்பாளோ அப்படிங்கிற விஷயத்தின் இந்த நிலையில் வேதனை கலைந்த ஒரு வெக்கத்தில் பூசி ரஹ்மத்துல்லாஹ் நப்சாசம் அவர்கள் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துகிறாங்க. நேரடியாக நபியவர்கள் பேரை சொல்லலை, நப்சாசம் அவர்கள் சார்ந்த மதீனாவின் அருகில் உள்ள சில விஷயங்களை சொல்லி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க. யாரை நேசிக்கிறேன் அப்படிங்கிறத ஆரம்பத்தில் சொல்லலை, அந்த அவர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிகிட்டே வராங்க பூசி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க. இப்போ வாங்க நம்ம பாடத்துக்குள்ளே போகலாம். முதலாவது பைத்து, அமின் ததக்குரிஜி ததக்குர் ஜீரானின் பிதி சலமி மசஜித தம்மன் ஜரா மிம் முகுலத்தின் பிதமி. அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன பாடம் எப்படி அமையும்னா 4 விஷயத்தில் அமையும். முதலாவது பாட அதோடைய பைத்துகள் ஆரம்பத்தில் ஓதப்படும், இறுதியிலும் ஓதப்படும். ரெண்டாவது அந்த பைத்தில் உள்ள ஒவ்வொரு அரபி ஒத்த வார்த்தைகள் உங்களுக்கு மத்தியில் பகிரப்படும். அந்த ஒத்த வார்த்தைகளில் நீங்கள் கிதாபுகளில் குறித்து வச்சுக்கோங்க. மூணாவது அந்த ஒத்த வார்த்தைகள் மூலமாக அந்த பைத்துடைய மொத்த அர்த்தம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு பகிரப்படும். நாலாவது அந்த பைத்து சம்பந்தமாக குரானில் என்னென்ன அந்த விஷயங்கள் சொல்லியிருக்கிறான், அந்த பைத்துள்ள வார்த்தைகள் குரானில் எப்படி எப்படிலாம் வருது, குரான் ஹதீஸ் சில விஷயங்கள் நம்ம அதில் பகிரப்படும். நாலாவது 4 விஷயத்தில் பாடாமையும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். முதலாவது பாருங்க, கொஷின் கேட்குறாங்க. கொஷினை கொண்டு ஆரம்பிக்கிறாரு பூசி ரஹ்மத்துல்லாஹ் தன்னுடைய காவியத்தை. பொதுவாகவே தன்னுடைய காவியத்தை ஒரு குரு சிஷ்யனாக இருக்கட்டும், முக்கியமான ஞான ரகசியங்கள் எல்லாம் கேள்வி பதில் அந்த முறையில் தான் இருக்கும். குரு சிஷியர்கிட்ட கேள்வி கேட்குறது, சிஷியர் குருடைய கேள்வி கேட்குறது, இது மாதிரியான கேள்வி பதில் ஃபார்மேட்டில் தான் இது மாதிரியான முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருக்கும். அந்த அடிப்படையில் தான் தன்னுடைய காதலை வெளிப்படுத்துகிறாங்க பூசி ரஹ்மத்துல்லாஹ் அவங்க. கேள்வி கேட்குறாங்க ஸ்டார்டிங். மின் இருந்து, ததக்குர் அப்படின்னா தஃபாஉல் அப்படிங்கிறதோடைய மஸ்தர், திக்ர்னா என்ன நினைவு கூறுதல், ததக்குர்னா நினைவு கூறுகிறாயா, நீ நினைவு கூறுகிறாயா. ஜீரான், ஜீரான் அப்படின்னா ஜார் அப்படின்னா அண்டை வீட்டார், ஜீரான் அப்படின்னா அண்டை வீட்டார்கள் பன்மையை பயன்படுத்திக்கிறாங்க. யாரை சொல்கிறாங்க அதெல்லாம் பின்னாடி பார்ப்போம். ஒத்த வார்த்தைகளோட அர்த்தம் மட்டும் முன்னாடி சொல்லப்படுது. பிதி சலமி, தீசலம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரை நினைத்தா நீ. மசஜித அப்படின்னா கலந்தாய், நீ கலக்கிறாய். இஹ்தலத கலத்தல்னு அர்த்தம். தம்அன், தம்அன்னா கண்ணீர், கண்ணீரை கலைக்கிறாயா. இது காவியம் கவிதை அப்படிங்கிறதுனால சில வார்த்தைகள்லாம் நம்ம குறித்து வைக்கணும், தெரியாத வார்த்தைகள், அது இந்த போங்கல தான் போகும். ஜரா அப்படின்னா ஓடுகிறது, கண்ணீர் ஓடுகிறது, அதை கலைக்கிறாய். மின் இருந்து, முக்குலத்தின் பிதமி கண்களிலிருந்து இரத்தத்தை ஓட்டக்கூடிய இரத்தத்தையும் கண்ணீரையும் சேர்த்து நீ ஓட்டுகிறாயா. இப்போ மொத்தமாக என்ன சொல்ல வராங்க பாருங்க, நீ தீசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரை நினைத்து உன்னுடைய கண்ணீரை இரத்தத்தோடு கலந்து ஓட செய்கிறாயா, இரத்த கண்ணீர் ஒடிக்கிறாயா. ஜீரான் தீசனம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அண்டை வீட்டாரை நினைத்து உன்னுடைய இரத்த கண்ணீரை கண்ணிலிருந்து வடிக்கிறாயா அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்குறாங்க. இந்த கவிதைகள் ஆரம்பம் ஃபுல்லாமே ஆசிரியர் 2 நண்பர்கள் பேசிக்கொள்கிற மாதிரியே அமையும், 2 நண்பர்கள் பேசிக்கொள்கிற மாதிரியே அமையும். அந்த யாரும் இல்லை, அந்த நண்பர் பூசி ரஹ்மத்துல்லாஹ் தான். ஆசிரியரே தன்னை பாவிச்சு சொல்கிறாரு. 2 நண்பர்களில் ஒரு நண்பர் ஆசிரியர், இன்னொரு நண்பர் இன்னொருத்தர்னு வச்சுக்கோங்க. ஆசிரியர் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அந்த நண்பர் பார்க்குறாரு. அந்த நண்பர் இந்த நண்பருக்கு ஆசிரியருக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரியே இந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அப்போ என்ன சொல்ல வராங்க, 2 விஷயம். தீசனம்னா என்ன அப்படின்னா மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் ஒரு இடம்.
அதே மாதிரி ஜீரான் அப்படின்னா இந்த இடத்த யாரை குறிக்கிறார் ஆசிரியர் அப்படின்னா நப்சாசம் அவங்களையும் சஹாபாக்கள் அவங்களையும் குறிக்கிறாங்க. முக்குலத் அப்படின்னா கண்ணு இந்த கருப்பும் வெள்ளையும் சேருதில்ல, அந்த வெள்ளை கலர்ல இருக்கக்கூடிய நடுவில் கருப்பு, அந்த இடம் பேர் முக்குலத்துன்னு அப்படின்னு சொல்லப்படும். அந்த இடம் தான் பார்வையோட இடம், அங்கன்னா கண்ணீர் உருவாகும். அப்படி இரத்த கண்ணீரை நீ வடிக்கிறாயே அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இங்க என்ன மொத்தமா சொல்ல வராங்க அப்படின்னா, வீசலம் அப்படின்னா மக்கா மதினால இருக்கு, மதினாக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய அந்த அண்டை வீட்டார், யார் அண்டை வீட்டார் குறிக்கிறாங்க? நப்சாசம் அவர்களும் அவருடைய சஹாபாக்களையும் நினைச்சு 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 இரத்த கண்ணீர் வடிக்கிறாயா அப்படின்ட்டு அந்த ரெண்டு நண்பர், ஒரு நண்பர் ஆசிரியர் தன்னையே சொல்றாரு, இன்னொரு நண்பரை பார்த்து கேட்குற மாதிரி இந்த சம்பாஷணையா அமையுது. யார் இரத்த கண்ணீர் வடிக்கிறாரு அப்படின்னா, மனிதனுக்கு சந்தோஷம் ஏற்பட்டாலும் சரி, சலிப்பு ஏற்பட்டாலும் சரி, அளவுக்கு மீறி இது ஏற்பட்டுச்சுன்னா கண்ணு கண்ணீர் வடிக்கும். சந்தோஷத்துல கண்ணீர் வடித்தோம் அப்படின்னா மன குளிர்ச்சியில கண்ணீர் வடிப்போம், மனம் குளிர்ந்து கண்ணீர் வடிப்போம், அதனால அது குளிர்ச்சியா இருக்கும். அதே இது சலிப்புல துக்கத்துல நம்ம கண்ணீர் வடித்தோம் அப்படின்னா அது சூடா இருக்கும். ஏன்னா ஒரு மனிதன் கவலைப்பட்டான் அப்படின்னா அவனுடைய உடல் சூடாகி அவனுடைய மூளைக்கு போய் அதுல இருந்து கண்ணீர் ஏற்படுது, அந்த கண்ணீர் உஷ்ணமா இருக்குது. ஒருத்தர் சந்தோஷம் அதனால கண்ணீர் வெளிப்பட்டுச்சுன்னா அவனுடைய உள்ளத்துல இருந்து குளிர்ந்ததுனால கண்ணீர் வெளிப்படுதுன்னா அவனுடைய கண்ணீர் கூலா இருக்கும். கண்ணீர்ல ரெண்டா இருக்குது, ஒன்று குளிர்ந்த கண்ணீர், இன்னொரு சூடான கண்ணீர். மகிழ்ச்சியில வரக்கூடிய கண்ணீர் வந்து கூலான கண்ணீர். மன தத்தளிப்புல அதே மாதிரி சலிப்புல துக்கத்துல வரக்கூடிய அந்த கண்ணீர் சூடானது அப்படின்ட்டு விரிவுரையில பதிவு செய்யறாங்க. அப்போ இந்த உஷ்ணத்தினால ஏற்படக்கூடிய கஷ்டத்தால துக்கத்தால் ஏற்படக்கூடிய கண்ணீர் ரொம்ப கூடிட்ட அப்படின்னா அது வறண்டு போய் இரத்த வர ஆரம்பிச்சு கண்ணீர்ல. அந்த அளவுக்கு இரத்த கண்ணீர் வடிக்கணும் அப்படின்பாங்க. அந்த அளவுக்கு கண்ணீர் வடிச்சு 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 நபியை பிரிஞ்ச காரணத்தினால வீசலம்ல அண்டை வீட்டாரை நினைச்சு நினைச்சு நீ அழுது கொண்டு இருக்கிறாயா அப்படின்ட்டு அந்த ரெண்டு நண்பர்கள் ஒரு நண்பர் பேசுறாங்க. இன்னொரு இதுல வரும்பொழுது ஒன்று ரெண்டு நண்பர்கள் பேசுற மாதிரி ஆசிரியர் கொண்டு வர்றாரு, இன்னொரு ஆசிரியர் தன்னுடைய ஆன்மாட்டே பேசுறாரு. என்ன நீ இப்படி வடிக்கிறாய், ஏன்ப்பா அழுதுட்டு இருக்கிற, அந்த வீசலம்ல இருக்கக்கூடிய ஜீரான்களை நினைச்சு அழுதுட்டு இருக்கிற, ரத்த கண்ணீர் வடிக்கிறியப்பா அப்படின்ட்டு தன்னுடைய மனசுல ஆசிரியர் பேசுறாருன்னு வருது. அடுத்து இங்க முக்கியமா வரக்கூடிய இந்த பைத்துல குரான்ல என்ன வருதுன்னா தம்உன் அப்படின்னா கண்ணீர்னு அர்த்தம். குரான்ல எல்லாம் 3 இடத்துல கண்ணீரை பத்தி பேசுறான். முதலாவது இடம் வேதம் கொடுக்கப்பட்டவங்க அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்கல்ல, ஹிஜ்ரத் போகும் பொழுது மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக முன்னாடி அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. இஸ்லாம் பரவக்கூடிய ஆரம்ப காலகட்டத்தில் மக்கால முஸ்லீம்களால் வாழ முடியாது, அவங்களுக்கு நிறைய கஷ்டம் ஏற்படுறதுனால நப்சாசமோட கட்டளையின் பேரில் அபிசீனியாவுக்கு நிறைய பேர் ஹிஜ்ரத் போனாங்க. அந்த ஹிஜ்ரத் போகும்போது அபிசீனியாவுடைய மன்னர் நஜ்ஜாஷி மன்னர், கிறிஸ்தவ மன்னர். அவருக்கு ஜாஃபர் அபி தாலிப் ரலியல்லாஹு நப்சாசமுக்கு அப்போ இறக்கப்பட்ட மரியம் சூரா ஓதி காமிக்கிறாங்க. அந்த மரியம் சூரா அவங்களுடைய வேதமாகிய பைபிளில் உள்ள மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவங்கள் எல்லாம் அவங்க முன்னாடி கண்ணில் வருது ஓத. அதனால கண்ணிலேருந்து தண்ணீர் வடிச்சாங்க அப்படின்ட்டு அல்லாஹ் கண்ணீர் பற்றி 3 இடத்துல குரானை சொன்னா. அதில் முதலாவது இடம் இந்த வேதக்காரர்கள் வடித்த கண்ணீர். 2வது இடம் அல்லாஹ் குரானை சொல்கிறான், இல்லை 2 இடத்துல அல்லாஹ் குரானை சொன்னான். 2வது இடத்துல நல்லா சொல்லும் பொழுது ஒரு போர், அந்த போரில் நப்சாசம் அவங்க கூட கலந்து கொள்ளணும் நிறைய பேர் ஆசைப்பட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு சரியான வாகன வசதி இல்லை, போருடைய தயாரிப்புகள் இல்லை. நபிட்ட வந்து கேட்குறாங்க, யாரும் சொல்லலாம் எங்களுக்கு போர் தயார் செஞ்சு கொடுங்க, நாங்கள் போர் செய்ய ஆசை. நப்சாசம் சொல்கிறாங்க, மா அஹ்மிலுக்கும் அலைஹி, உங்களுக்கு போருக்கு தயார் செய்வதற்கு எனக்கு எந்த ஏற்பாடும் இல்லை, அதனால் நீங்கள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம், போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ போகும்பொழுது அந்த சஹாபாக்கள் உண்மையாக அல்லாஹ்வுடைய பாதையில் உயிரை கொடுக்கணும், போரில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு எண்ணத்தில் வந்த சஹாபாக்கள் போருக்கு தேவையான சாதனங்கள் இல்லாததுனால கண்ணீர் வடிச்சுட்டே போகிறாங்க. தஃபீது மின தம்இ தவல்ல வாயினோ தஃபீது மின தம்இ ஹசனன் அல்லாஹ் குரானை சொல்கிறான். கவலையின் காரணத்தில் அவங்களுக்கு கண்ணிலேருந்து கண்ணீர் வடிஞ்சு நல்லா சொன்னான். அப்போ 2 கண்ணீரை பற்றி அல்லாஹ் குரானில் பேசுகிறான். முதலாவது வேதக்காரர்கள் உண்மையை அறிந்து கொண்டதனால் ஏற்பட்ட கண்ணீர். 2வது நப்சாசமுடைய சஹாபாக்கள் போரில் செல்வதற்கு சரியான வசதி இல்லாததுனால போர் கலந்து கொள்ளாததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட கண்ணீர். அந்த 2 வகையான கண்ணீரை அல்லாஹ் குரானை சொல்கிறான். ஆனால் இங்கே வந்து ஆசிரியர் தம்அன் கண்ணீருங்கிற வார்த்தை பயன்படுத்தினால குரானில் அல்லாஹ் கண்ணீர் என்ன சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு இணைச்சு கொண்டு சொல்லுவார். அடுத்து 2வது பைத்து
அம் ஹப்பத்தி ரீஹு மின் தில்காயி காதிமத்தின் வ அவுமலல் பர்கு ஃபில் அல்மாயி மின் இலமி. அல்லது அந்த ஆசிரியர் கேட்குறாரு, ரெண்டு நண்பர்கள் மத்தியில் அல்லது தன்னுடைய ஆன்மாட்டையும் அவர் கேட்குறாரு. அப்படின்னா அல்லது அப்படின்னு அர்த்தம். கொஷின் அவுனாலும் அல்லது தான், அம்னாலும் அல்லது தான். அம்முங்கிறது கொஷினில் வந்துச்சு அப்படின்னா அது அம்மு, ஆன்சரில் வந்துச்சு அல்லது அப்படின்னா அது அரபியில் அவ்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவா அல்லது அதுவா அப்படின்னு கொஷினாக கேட்டால் அது அம்மு வரணும். இது அல்லது அது ஆன்சரில் அல்லதுன்னு வந்துச்சு அது அவ்வு அப்படின்னு அரபியில் வரும்ன்ட்டு நமக்கு ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துகிறாங்க. ஹப்பத் அப்படின்னா வீசுதல். வீசுதல்னா காற்று வீசுதுன்னு சொல்லணும்னா அந்த வீசுதல். அர்ரீஹு காற்று வீசியதா, மின் இருந்து, தில்காயி பக்கம், எதன் பக்கம் இருந்து, காதிமத்தின் காதிமா அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து காற்று வீசியதா. காதிமா அப்படின்னா அது மதினாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஏற்கனவே மேலே படுத்த வீசலம் அதுவும் மதினா பக்கத்தில் ஒரு இடம் தான். அப்போ என்ன சொல்ல வராது ஆசிரியர், தன்னுடைய காதலர் நப்சாசம் அவங்களுடைய பேரை டைரக்டாக சொல்லாமல் நிறைய விஷயங்கள் நபி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு. காதிமான்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து காற்று வீசியதா. அவுமதல் பருக்கு ஃபில் அல்மாயி மின் இல்லாமி. அவுமல அப்படின்னா சின்ன ஒரு விஷயம். அல் பருக்கு, பருக்குனா மின்னல், மின்னல் வெட்டிய, சின்ன மின்னல் வெட்டியதா, ஒளி வந்ததா. ஃபில் அல்மாயி கடுமையான இரவிலே, இருட்டான பகுதியிலே, மின் இல்லாமி, இல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து உங்களுக்கு சின்ன மின்னல் வந்துச்சா, வெளிச்சம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ காதிமாங்கிற இடத்துலேருந்து காற்று அடிச்சிச்சா அல்லது இளமுங்கிற கடுமையான இருட்டில் மின்னல் வெட்டுச்சா அப்படின்ட்டு கேட்குறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன இடம்? இளம் அப்படின்னா மதினாக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை. அப்போ மதினாலேருந்து காற்று வந்துச்சா, மதினாவில் இருக்கக்கூடிய மலையிலேருந்து உங்களுக்கு மின்னல் வெட்டுச்சா அப்படின்ட்டு, அதன் காரணமாக நீ அழுவுறியா, உங்களுடைய நேசரை நினச்சி அழுவுறியா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்ன சொல்ல வராங்க ஆசிரியர் அப்படின்னா, காற்று வீசக்கூடிய திசையிலிருந்து மனம் வரும், அப்படி தானே? ஒரு இடத்துலேருந்து நல்ல மனம் வருதுன்னா அந்த இடத்துல யாராவது போயிருப்பாங்க, கிராஸ் ஆகிருப்பாங்க, அத்தர் போட்டிருப்பவங்க இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று அந்த இடத்துல இருக்கக்கூடிய மனிதர்களுடைய நறுமணத்தை இழுத்து கொண்டு வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நினச்சி அழுத யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிரிஞ்சிருக்கிறாங்க ரொம்ப நாள். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சட்டை வருது அங்கேருந்து, மிஸ்ரிலிருந்து. சட்டையுடைய வாசத்தை நுகர்ந்தவங்க சொல்கிறாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாரு, யூசுப் வந்துட்டாரு அப்படிங்கிறாங்க. இப்போ எப்படி எதை சொல்கிறாங்கன்னா, அந்த சட்டையின் வாசனம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட நினைவு அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி காதிமா மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று, அந்த காதிமாங்கிற இடத்துலேருந்து வரக்கூடிய காற்று மதீனாவில் இருக்கக்கூடிய மைந்தர் மாமன்னர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள் மீது பட்டு வரக்கூடிய அந்த காற்று உனக்கு வந்ததுனால நபியோடைய நினைவு நினச்சி நீ அழுகிறியா? அல்லது இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலை, அந்த கடுமையான இருட்டில் இருக்கக்கூடிய மலையில் ஒரு ஒளி வீசுது. ஒளி வீசுனா என்ன இருக்கும்? அந்த இருக்கக்கூடிய வழி நமக்கு தெரியும். அப்போ அந்த மதீனாவுடைய வழி தெரிஞ்சு, அந்த ஒளியின் காரணமாக ஏற்படக்கூடிய அந்த வழி தெரியுதுல, அந்த வழியை நினச்சி அதை பார்த்து நீ அழுகுறியா நபியோடைய ஞாபகம் வந்து அப்படின்ட்டு ஆசிரியர் தன்னைத்தானே கேட்குறாங்க. அடுத்து இந்த இடத்துல ரெண்டு விஷயங்கள் குரான் சம்மந்தமான ஆயத்துக்கள் சொல்லப்படணும். தில்காயி அப்படின்னா பக்கம்னு அர்த்தம். அல்லாஹ் ரெண்டு இடத்துல குரானில் தில்கா அப்படின்னு பயன்படுத்துகிறான். ஒன்று ஆராஃப் வாசிகள் அப்படின்னு ஒரு சில மக்கள் இருக்கிறாங்க. ஆராஃப் வாசிகள் இவங்க யாருன்னா சொர்க்கமும் கிடையாது நரமும் கிடையாது அப்படின்ட்டு நன்மையும் தீமையும் சமமாக்கப்பட்டவங்க. இவங்க ஒரு மதில் மேல் பூனை மாதிரி இருப்பாங்க. இந்த சைடு சொர்க்கம், இந்த சைடு நரகம், இப்படி இருக்கக்கூடிய ஆராஃப் வாசிகள். இந்த ஆராஃப் வாசிகள் வந்து நரகவாசிகளை பார்ப்பாங்க. அப்போ அல்லாஹ் தில்கான்னு பயன்படுத்துகிறான். வைதா சுரிஃபத் அபுசாருஹும் தில்கா அஸ்ஹாபின்னார். ஆராஃப் வாசிகள் அந்த மதில் மேல் பூனை போல் இருக்கக்கூடிய அந்த மக்கள் இந்த சைடு பார்த்தா நரகவாசிகள், நரகவாசிகளை பார்த்து தன்னுடைய பார்வையை திருப்புவாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த தில்கா பக்கம் அப்படிங்கிறத அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அது நீண்ட சம்பவம். எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த வார்த்தைகள் குரானில் பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி உங்களுக்கு இந்த குறிப்புகள் சொல்லப்படுது. ரெண்டாவது இடத்துல எல்லாம் பயன்படுத்துகிறான் தில்கா அப்படிங்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஃபிரௌனுடைய மாளிகையிலேருந்து தப்பிச்சு வராங்க. வரும் பொழுது மதியனை நோக்கி போகிறாங்க. அப்போ அல்லாஹ் அதை எப்படி சொல்கிறார்? வலம்மா தவஜஹ தில்கா மதியன, மதியனை நோக்கி மூசா சென்றார் அப்படிங்கிறதுக்கு தில்காங்கிற வார்த்தை பயன்படுத்துகிறான் அல்லாஹ்.
அப்போ இந்த 2 இடத்துல அல்லாஹ் தில்காங்கிறத பயன்படுத்தியிருக்கான். இன்னொரு இடமும் சில பேர் போடுறாங்க. 3வது இடம் என்ன அப்படின்னா, 2 இடம்னு சொன்னாங்க, சில 3 இடமும் போடுறாங்க. 3வது இடம் என்னன்னா, அல்லாஹ் வந்து நபிசாசம் அவங்கள சொல்லும் பொழுது, நீங்க சொல்லுங்க நபியே, மா யகூனு லி அன் உபத்திலஹு மின் தில்காயி நஃப்ஸி, அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய மனதின் காரணத்தினால் மனசுல வரக்கூடிய எண்ணத்தை நோக்கி நான் திருப்ப மாட்டேன். நோக்கி அப்படிங்கிறதுக்கு தில்காங்க பயன்படுத்துறேன். அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? தில்காங்கிற வார்த்தை ஆசிரியர் இங்க பயன்படுத்தியிருக்கிறார். தில்காயி காதிமத்தின், காதிமாவின் பக்கத்திலிருந்து அடிக்கக்கூடிய காற்றுன்னு பயன்படுத்தியிருக்காங்க. தில்காவை அல்லாஹ் குரானே பயன்படுத்தியிருக்கான் 3 இடத்துல. ஒன்று ஆராஃப் வாசிகள் சம்மந்தமாக அல்லாஹ் தில்கான்னு பயன்படுத்தியிருக்கிறான். ஆராஃப் வாசிகளின் பக்கம். அடுத்து 2வது மதியனின் பக்கம், தில்கா மதியன் நல்லா பயன்படுத்தியிருக்கான். 3வது தில்காய் நஃப்சி, ஆத்மாவின் பக்கம் அப்படின்னு நல்லா பயன்படுத்தியிருக்கான். அடுத்து குரான் சம்மந்தமாக வரக்கூடிய விஷயம் பர்க்கு. பர்க்கு அல்லாஹ் வந்து 3 இடத்துல குரானில் பயன்படுத்தியிருக்கிறான். பர்க்குனா மின்னல்னு அர்த்தம். முனாஃபிக்கள் குரானுடைய ஆரம்ப வசனங்கள், பக்கராவுடைய வசனங்கள் வரும்பொழுது முனாஃபிகளுடைய உதாரணத்தை சொல்லும்போது அல்லாஹ் சொல்லுவான், லுலுமாத்துன் வராதுன் வ பர்குன். இந்த முனாஃபிக்குடைய உதாரணம் எப்படின்னா, இருட்டு, அதே மாதிரி மின்னல், இடி, இதோடைய உதாரணத்தை போன்றது. ஒரு மின்னல் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு இப்படி போவாங்க, அப்புறம் மின்னல் போயிட்டுனா அப்படி நின்றுவாங்க. அதே மாதிரி முனாஃபிகள் சில விஷயத்தை பின்பற்றுவாங்க, பின்பற்றாமல் போயிடுவாங்க. வெற்றி கிடைச்சவங்க கூட இருப்பாங்க, வெற்றி இல்லாட்டி உங்களை விட்டு போயிடுவாங்க. அப்படிங்கிறத முனாஃபிகளோட ஒப்புமைப்படுத்துறதுக்கு அல்லாஹ் பருக்குங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. இங்கே ஆசிரியர் பருக்குன்னு பயன்படுத்தியிருக்கிறார். எல்லாம்னு சொல்லக்கூடிய கடுமையான இருட்டிலேருந்து பருக்கு, மின்னல் வெட்டுச்சு அப்படிங்கிற பருக்குன்னு பயன்படுத்தியிருக்காங்க. அல்லாஹ் குரானையும் பயன்படுத்தியிருக்காங்க. 2வது இடம் அல்லாஹ் குரானில் பயன்படுத்தினது, உங்களுக்கு நம்ம மின்னலை எதுக்கு கொடுத்துருக்குறோன்னா, ஒல்லடி யுரீக்குமுல் பர்க ஹவுஃபன் வ தமா, உங்களுக்கு அல்லாஹ் பயங்காட்டுவதற்காக வேண்டியும், ஆதரவு வைப்பதற்காக வேண்டியும், மழை வருங்கிற ஆதரவு வைப்பதற்காக வேண்டியும், அல்லாஹ்வுடைய அச்சம் இறங்குங்கிற பயங்காட்டுவதற்காக வேண்டியும் நம்ம உங்களுக்கு பருக்கு, மின்னலை கொடுக்குறோன்னு அல்லாஹ் சொல்கிறான். 3வது இடத்துல அல்லாஹ் சொல்லும்போது ஒமின் ஆயாத்திஹி யுரீக்குமுல் பர்க, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்து வல்லது பருக்கு, மின்னல் நல்லா சொல்கிறான். இந்த 3 இடத்துல அல்லாஹ் குரானில் பருக்குன்னு பயன்படுத்துகிறான். அதே ஆசிரியருங்க பருக்கு அப்படிங்கிறத பயன்படுத்துறதுனால உங்களுக்கு குரானுடைய குறிப்புகள் கொடுக்கப்படுது. அப்போது இதில் என்ன சொல்ல வரார் ஆசிரியர் அப்படின்னா, காலிமாங்கிற திசையின் பக்கத்தில் வீசக்கூடிய காற்று உனக்கு அடிச்சதா, இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய மலையில் இருக்கக்கூடிய அந்த கடுமையான இருளில் மின்னல் இலங்குனதுனால உனக்கு நபியோடைய ஞாபகம் வந்துச்சா அப்படின்ட்டு ஆசிரியர் தனக்குத்தானே கேட்குறார், அல்லது 2 நண்பருக்கு மத்தியில் உள்ள சம்பாஷணை மாதிரி கேட்குறாரு. 3வது பைத்து இன்னைக்கு, ஃபமாலி ஐனைக்க இன் குல்த இக்ஃபுஃபா ஹமதா வமாலி கல்பிக்க இன் குல்த இஸ்தஃபிக்கு யஹிமி. ஃபமாலி ஐனைக்க, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறது. யா ஐயுல் இன்சான் மா கர்ரக பிரப்பிக்கல் கரீம், அல்லாஹ் கேட்குறான குரான்ல, ஓ மனிதனே, சங்கமிக்கொன்று ரப்பை விட்டோன்னு ஏமாத்தியது எது, மா கர்ரக்க, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்குறோம்ல, அது மாதிரி அல்லாஹ் குரானில் கேட்குறோம் நிறைய இடங்கள்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனூ மாலக்கும் இதா கீல லக்கும் முன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹ் இஸ்ஸாகல்தும் மினல் அர்ள். ஸோ தௌபால அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஈமான் கொண்டவங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் வெளிக்கிளம்பி போங்கன்னு சொல்லப்படும் பொழுது பூமியை சாஞ்சிட்டீங்களா, ரதீதும் பில் ஹயாத்தி துன்யா பில் ஆஹிரா, உலகத்தை பொருந்தி கொண்டு மறுமையை விட்டுட்டீங்களா அப்படின்னு நல்லா கேட்கான். அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மாலக்கும்னா என்னப்பா ஆச்சுன்னு கேட்கறது. அப்போ ஆசிரியர் அந்த 2 பேருக்கு மத்தியில் ஒரு சம்பாஷணையை சொல்லும் பொழுது, எப்பா என்னப்பா ஆச்சு, நீ ஐனைக்க எதுக்கு, உன்னோட 2 கண்ணுக்கு என்னப்பா ஆச்சு, 2 உறுப்பை பற்றி பேசுகிறாரு ஆசிரியருங்க. நீ ஐனைக்க இன் குல்த யுக்ஃபு ஃபாஹமதா, இன் குல்த நீ சொல்லும் பொழுது, நீ சொன்னால், இன்னா ஷர்தியா ஒரு நிபந்தனை இடுதல், குல்த நீ சொல்கின்றாய், சொல்லும்போது, யுக்ஃபுஃபா, யுக்ஃபுஃபா அப்படின்னா நிறுத்திக்கொள், இம்சக்கா அப்படின்னு அர்த்தம். 2 கண்ணை பார்த்து சொல்கிறப்பா நீ இதை சொல்கிற, இக்ஃபஃபா 2 நிறுத்திக்கோப்பா, எதை, ஹமத்தா, ஹமத்தா ஹமத்தா ஹமத்தானா அது பேர் மாதி, சாலா சாலத்தான் அர்த்தம், அதாவது வலியக்கூடிய கண்ணீரை நிறுத்திக்கொள்ளும் கண்ணை நீ சொல்கிற. அப்போது கண்ணுக்கு என்னாச்சு, கண்ணில் தண்ணி வந்துகிட்டே இருக்க, எவ்வளோ சொல்கிற கண்ணன் தண்ணீர், கண்ணீர் சிந்தாத கண்ணீர் சிந்தாதான்னு சொல்கிற, கண்ணன் கண்ணீர் வந்துகிட்டே இருக்குத. ஒமானி கல்விக்க, எப்போ அவன் கல்விக்கு என்னப்பா ஆச்சு, இன் குல்த நீ சொல்லும் பொழுது, இஸ்தஃபிக்கு யஹிமி, இஸ்தஃபிக்குனா பைத்தியத்திலேருந்து எழும்போது தெளிகிறது, இஸ்தஃபிக்கு யஹிமி, யஹிம் அப்படின்னா ஒரு பைத்திய நோய், அந்த பைத்திய நோயிலேருந்து நீ எழுந்துரு அப்படின்ட்டு உன்னுடைய உள்ளத்தை சொல்லும் பொழுது உன்னுடைய உள்ளத்துக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆசிரியர். அப்போது இதில் என்ன ஆசிரியர் சொல்ல வர்றாருன்னா, முதல்ல கேட்ட அந்த 2 கேள்விக்கும் பதிலளிக்கலை. எந்த கேள்வி, காவிமான்னு வரக்கூடிய அந்த காற்றுலேருந்து வந்ததுனால நீ
அழுகுறியா, இளம்லேருந்து வரக்கூடிய அந்த மின்னல் வெட்டுறதுனால அழுகுறியா, தீசலம்ல நினச்சி அண்டை வீட்டார் நினச்சி அழுகுறியா அப்படின்னு கேள்வி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. அந்த கேள்விக்கு எதுவுமே பதில் சொல்லலை. அந்த அன்பை நபியோர் மீது கொண்ட அந்த அன்பை மறைச்சியே வச்சிருக்கிறாரு. அந்த காதலர் யார் அப்படின்னு வெளிப்படுத்தாமல் மனசு வச்சிருக்காரு. ஆனால் இந்த எவ்வளோதான் மனசில் மறைச்சி வச்சாலும் உறுப்புகள் வழியாக அது வெளியே தெரியுது. பார்த்தா கண்ணு வடியுது, தண்ணீரை வடிக்குது. உள்ளத்தை பார்த்தா உள்ள அப்படி கொதித்து எழுது அந்த அன்பின் காரணத்தினால. அப்போ அந்த அடையாளங்கள் மூலமா வெளிப்படுது அப்படின்ட்டு இதோடைய ஆசிரியர் விளக்கத்தில் எழுதுறாங்க. சரி, இந்த இடத்துல ஆசிரியர் வந்து கண் சொல்றாரு. கண்ணை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, ஐன் அப்படிங்கிற வார்த்தை கண்ணை குறிக்கும். ஐனுக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. கண்ணை குறிக்கும், ஐன்னா ஊற்ற குறிக்கும், ஐன் நதீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அசலான நதீஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி ஐனுக்கு நிறைய பொருட்கள் அரபியில் இருக்குது. கண் இருக்குது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட நம்ம பெரிய நியமத். அல்லாஹ் சொல்லும் பொழுது அலம் நஜஅல் லஹு ஐனைன், உங்களுக்கு 2 கண்ணை தரலையா அப்படின்னு நல்லா கேட்குறான். அந்த கண்ணை கொண்டு நம்ம பார்க்குறோம், உலகத்தை பார்க்குறோம், இந்த கண்ணை உங்களுக்கு தரலையா நல்லா கேட்குறான். அதே மாதிரி 2 கண் இருக்குது. அந்த 2 கண் நாளைக்கு மறுமையில் நரகத்தை தீண்டாது நப்சாதம் சொன்னாங்க. அந்த 2 கண் என்னெல்லாம்? முதலாவது கண்ணு அல்லாஹ்வுடைய அச்சத்தில் நினச்சி அல்லாஹ்வுடைய அன்பில் அழுத கண்ணு, அச்சத்தில் அழுத கண்ணு. இன்னொன்று அல்லாஹ்வுடைய பாதையில் விழித்திருந்து இரவு நேரத்தில் பாதுகாத்த அந்த கண்ணு. இந்த 2 கண்ணையும் நரகம் தீண்டாது நப்சாசம் சொன்னாங்க. அதே மாதிரி இந்த கண்ணு சம்மந்தமாக உள்ள விஷயங்கள் எழுதும் பொழுது எழுதுனாங்க, நப்சாசமுடைய கண் எப்படி இருக்கும்? நம்ம ஏற்கனவே ஷமாயில் திருமதியில் பார்த்தோம். நப்சாசம் அவங்களுக்கு கண் அப்படி வெள்ளை கலரில் அழகாக இருக்கும். அந்த கண்ணில் உள்ள சோப்பு கோடுகள்லாம் வெளியே தெரியும். அந்த அளவுக்கு நப்சாசம் அவங்க அழகிய கண்ணுடையவங்களாக இருந்தாங்க. அல்லாஹ் சொர்க்க கண்ணிகளை சொல்லும் பொழுது கூட ஹூருல் ஐன், அழகிய அடர்ந்த கண் கொண்டவர்கள் நல்லா சொல்கிறான். அப்போ கண் அழகிகள் நல்லா சொல்கிறான். இன்னும் அல்லாஹ்வுடைய கண்ணு பற்றி வரும் பொழுது நப்சாசம் சொன்னாங்க, தஜ்ஜால் இருக்கிறான அவன் தான் ஒற்றை கண்ணன், உங்களுடைய இறைவன் ஒற்றை கண்ணன் அல்ல அப்படின்னு நப்சாசமாக சொன்னாங்க. இதெல்லாம் கண்ணு சம்பந்தமாக இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள். இந்த கண்ணை கொண்டு தான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் இந்த கண்ணை கொண்டு அல்லாஹ் பார்க்க முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆசைப்பட்டாங்க அல்லாஹ் பார்க்கணும், கலீமுல்லா. அல்லாஹ் சொல்லிட்டான் லன் தராணி, ஒருபோதும் பார்க்க முடியாது. லா தராணினா பார்க்க முடியாது முடிச்சிருக்கலாம்ல. அல்லாஹ் அந்த இடத்துல லன் போட்டிருக்கான். லன் தராணினா ஒருபோதும் உங்களால் பார்க்க முடியாது. என்ன இப்போ அல்லாஹ்வுடைய தஜல்லியத்தில் சின்ன ஒன்று மலையில் இறங்கும் பொழுது மூசாசன் தாங்க முடியாமல் மயங்கி கீழே வந்தாங்க அப்படிலாம் தெரியும் நமக்கு. அப்போ நாளைக்கு மறுமையில் இந்த கண்ணை கொண்டு தான் அல்லாவை பார்க்கும். நப்சாசம் கேட்டாங்க, சஹாபாக்கள் நப்சாசம் கேட்டாங்க, யாரும் சொல்லலாம் நாங்கள் அல்லாவை பார்க்க முடியுமா? நிச்சயமாக பார்க்க முடியும் மறுமையில். எப்படி 14ஆம் இரவு சந்திரனை, பத்ர் பூர்ண சந்திரன் நீங்கள் எப்படி பார்ப்பீங்களோ, யாரும் ஒன்று கொண்டு முண்டிக்கிடாமல் சண்டை போடாமல் எவ்வளோ தெளிவாக பார்ப்பீங்களோ எல்லாரும், அதே மாதிரி உங்களுடைய அல்லாவை நீங்கள் இந்த கண் மறுமையில் பார்ப்பீங்க அப்படின்னு நப்சாசம் அவங்க சொன்னாங்க. அவன் நப்சாசம் அவங்களையும் இந்த கண்ணை கொண்டு தான் பார்க்கணும். அப்போ இந்த கண் பாவத்திலேருந்து நீங்கி இருந்தால் தான் அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் தன்னுடைய தரிசனத்தில் நப்சாசம் அவங்கள பார்க்கக்கூடிய பாக்கியத்தையும் தரும். இப்போ இதெல்லாம் கண் சம்மந்தமாக வந்த விஷயங்கள். அடுத்த ஆசிரியர் இந்த இடத்துல கல்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. குர்ஆனில் கல்பு சம்மந்தமாக வந்தது. நப்சாசம் சொன்னாங்கல்ல, முக்கியமான ஹதீஸு, எல்லா விஷயத்திலும் சரியாகணும்னா உடல்ல அலா இன்னஃபில் ஜசதில முல்கா, உடல்ல ஒரு சதத்துண்டு இருக்குது. இதான் சலஹத் சலஹல் ஜசத குல்லுஹு, அந்த சதத்துண்டு சரியாயிட்டுனா உடல்ல எல்லாமே சரியாயிடும். இதான் ஃபசதத் ஃபசதத் ஜசத குல்லுஹு, அந்த சதத்துண்டு மோசமாயிட்டுனா அந்த உடம்பே மோசமாயிடும். அது என்னது? அதான் வஹியல் கல்பு, அதுதான் கல்பு அப்படின்னு நப்சாசம் சொன்னாங்க. அப்போ இந்த உடலையே இயக்குறது முக்கியமான ஒரு இது அந்த கல்பு தான். இந்த கல்வை பற்றி நப்சாசம் இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது, எல்லா இபாதுல் அடியார்களுடைய கல்பு என்பது அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் இருக்குது. அல்லாஹ் நாட்டினா இப்படி திருப்போம், அல்லாஹ் நாட்டினா இப்படியும் திருப்போம். அதனால நப்சாசம் அதிகமாக துவா ஓதுனாங்க, அல்லாஹும்ம சப்பித் கல்பி அலா தீனிக்க, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தை மார்க்கத்தின் பக்கம் நிறுத்துவாயாக. ஏன்னா அல்லாஹ் எப்படினாலும் மாற்றலாம். ஒரு ஹாஜியாராக இருப்பார், அல்லாஹ் சொர்க்கத்துக்கும் அவருக்கும் 1 முழந்தான் தூரம் இருக்கும். அவர் செஞ்ச ஏதோ ஒரு அமலின் காரணமாக அல்லாஹ் அப்படி கல்பு திருப்பிடுவார், நரகத்துடைய செயல் செஞ்சு நரகத்துக்கு போயிடுவார். இப்போ நப்சாசம் அவங்களே ஈருலக தலைவரை என்ன செஞ்சாங்க? கல்பை உறுதியாக்கும் துவா செஞ்சாங்க. யா முஸர்ரிஃபல் குலூப், யா முகல்லிபல் குலூப் சப்பின் கல்பி அலா தீனிக், ஸர்ரிஃப் கல்பி அலா தீனிக். நப்சாசம் துவா செஞ்சுருக்கிறாங்க, அதிகமாக துவா செஞ்சுருக்காங்கன்னு ரிவாயத்துகளில் வருது. அதே மாதிரி ஷைத்தான் இந்த கல்பை ஆதிக்கம் செலுத்துறதுல ரொம்ப கவனம் எடுப்பான்.
ஆனால் அவனால் கல்புக்குள்ளே போக முடியாது. கல்பு அப்படிங்கிறது நெஞ்சத்தில் இருக்குது. நப்சாசம் சொல்லும் பொழுது அல் கல்பு ஹாகுனா ஹாகுனா ஹாகுனான்னு சொன்னாங்க. இதயம் என்பது இங்கே இருக்குது இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. நெஞ்சில் காமிச்சு நப்சாசம் சொன்னாங்க. இப்போ இந்த கல்பு இருக்குத இது சதுருக்கு உள்ளே இருக்குது. நம்ம பாடத்திற்கு அடிக்கடி சொல்லியிருப்போம். சதுரு ஒரு ஒரு வேலி மாதிரி சதுரு. அந்த வேலியில் இருக்கக்கூடிய வீடு தான் கல்பு. ஷைத்தானால என்னதான் செய்ய முடியும் அப்படின்னா அந்த சதுரில் தான் ஊசலாட்டத்தை போட முடியும். ஊசலாட்டத்தை போட்டு நம்ம கதவை திறந்தாதான் கல்பை திறந்தாதான் கல்புக்குள்ளே ஷைத்தான் வர முடியுமே தவிர அல்லாஹ் குர்ஆன் சொன்ன இப்படி சொல்லுவோம் அல்லதி வஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ். ஷைத்தான் அல் ஹன்னாஸ்ன்னு சொல்லக்கூடிய மறைந்து மறைந்து வரக்கூடிய ஷைத்தான் வஸ்வாசு. அந்த வஸ்வாசை போடுவான் அந்த ஷைத்தான் உங்களுடைய சதுருகளில் உள்ளங்களில் போடுவான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ சதுரு வர கல்பு வர சதுருக்குள்ளே கல்பு இருக்குது. அவனால் வெளியே தான் வஸ்வாசை போட முடியுமே தவிர நம்ம உள்ளே திறந்து கொடுத்தா தான் கல்புக்குள்ளே வர முடியும். அப்போ ஷைத்தான் கல்பை ஆதிக்கம் செலுத்துவதில் ரொம்ப கவனமாக இருப்பான். அப்போ கல்பை அல்லாஹ்ட்ட தீனில் உறுதிப்படுத்தணுங்காக அதிகமாக துவா செய்யணும். நம்ம அல்லாஹ் தஆலா குர்ஆனில் 35 கல்பை பற்றி பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் 35 கல்பை பற்றி பேசுகிறான். அந்த 35 கல்புல 10 கல்புகள் நல்ல கல்பு அப்படின்னு கிதாபுகள் எழுதுறாங்க. 25 கல்புகள் கெட்ட கல்வி இதை மாதிரி ஆகக்கூடாதுன்னு கிதாபுகள் எழுதுறாங்க. அது 35 கல்புடைய பேர்கள் சொல்லப்படும். அந்த 35 கல்புடைய அது எங்கே குர்ஆனில் வருது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படும். அதை நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃப்ரீ டயத்தில் அந்த கல்புகள் என்னென்ன அல்லாஹ் கல்புகளை பற்றி பேசுகிறான் அப்படின்ட்டு அந்த 35 கல்வி இன்ஷா அல்லாஹ் அவசியம் நீங்கள் வாசி பாருங்கள் உங்களுடைய ஃப்ரீ டயத்தில். முதலாவது கல்பு நல்ல கல்பு 10 கல்பு அதை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். முதலாவது கல்பு அது கல்புல் முத்மஇன்னா, அதாவது சாந்தி பெற்ற ஆத்மா, சாந்தி பெற்ற கல்பு. அல்லாஹ் 13வது அத்தியாயம் 28வது வசனம் அதில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவான் சாந்தி பெற்ற ஆத்மாவை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். ஒவ்வொன்றையும் ஆயத்து சொல்லி விளக்கப்படுத்துறதுக்கு நேரம் இல்லாததுனால என்ன கல்புடைய பேர் அதோடைய அத்தியாயம் அதோட வசனம் மட்டும் உங்களுக்கு முன்னாடி சொல்லப்படும். அது குறித்து வச்சு இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய ஃப்ரீ டயத்தில் பார்த்துக்கோங்க. இப்போ முதலாவது கல்பு கல்புல் முத்மஇன்னு, சாந்தி பெற்ற கல்பு. ரெண்டாவது கல்பு அல் கல்புல் முனீபு, மீளக்கூடிய கல்வி, எல்லா நிலையும் அல்லாஹ் பக்கம் மீளக்கூடிய கல்வி. இது அல்லாஹ் 50வது அத்தியாயத்தில் 33வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். 50வது அத்தியாயம் 33வது வசனம். மூணாவது கல்பு கல்புல் வஜிலா, ஆடக்கூடிய கல்பு, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் ஆடக்கூடிய கல்பு. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டால் வஜிலத் குலூபும் அல்லாஹ் சொல்கிறான். இது 8வது அத்தியாயத்தில் 2வது வசனம். 8வது அத்தியாயத்தில் 2வது வசனம் கல்புல் வஜில். 4வது கல்பு கல்புல் சலீம், சாந்தி பெற்ற கல்பு. இல்லாமல் நத்தல்லாமி கல்பின் சலீம், நாளைக்கு மறுமையில் யார் சாந்தி பெற்ற கல்போடு வருவாரோ அவரை தவிர நல்லா பண்ணான்னு சொன்னால் இது 26வது அத்தியாயத்தில் 89வது வசனம். 26ல் 89. 5வது கல்பு கல்புல் லையின், லேசான கல்பு. இது அல்லாஹ் 39வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தை சொல்கிறான். 39, 23 கல்புல் லையின். 6வது வகையான கல்பு கல்புர் ரஹீம் ஒர் ரவுஃப், கருணை மிக்க இரக்கம் மிக்க கல்பு. அல்லாஹ் இது 57வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தை சொல்கிறான். கல்பு கருணை மிக்க கல்வி இரக்கம் மிக்க கல்வி பற்றி அல்லாஹ் 57, 27ல் சொல்கிறான். 7வது வகை கல்பு கல்புல் ஹாஷியா, அச்சமுள்ள இணையச்சமுள்ள கல்பு. இது சம்மந்தமாக அல்லாஹ் 57, 16வது வசனத்தை சொல்கிறான். 57வது அத்தியாயம் 16வது வசனத்தை சொல்கிறான். 8வது வகை நல்ல கல்பு கல்பு சாக்கின், அமைதி நிலை கொண்ட கல்பு. 48ல் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். கல்பு சாக்கின் 48ல் 4வது. 9வது வகை கல்பு கல்பு கவியு, உறுதியான கல்பு. ரபத்னா அலா குலூபிஹிம் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் கஹ்ஃப் 18வது அத்தியாயத்தில் 14வது வசனம். உறுதியான கல்பு கல்புல் கவி 18ல் 14வது வசனம். 10வது வகை கல்பு கடைசி கல்பு நல்ல கல்புல அல் கல்புல் முஹ்பித், கட்டுப்படக்கூடிய கல்பு. இதெல்லாம் 22ல் 54வது வசனத்தை சொல்கிறான். 22வது அத்தியாயம் 54வது வசனம் கல்புல் முஹ்பித். இந்த 10 வகையான கல்பும் நல்ல கல்பு, உயர்தரமான கல்பு. இந்த 10 வகையான கல்புல தான் நம்மளுடைய கல்பை நம்ம ஆக்கிக்கணும். அடுத்து சொல்ல போகக்கூடிய கல்பு 25 கல்புகளும் கெட்ட கல்புகள், இதில் நம்ம ஆகிடக்கூடாது அப்படின்னு எழுதுனாங்க. முதலாவது வகை கல்பு 25 கெட்ட வகை கல்புல முதலாவது வகை கல்பு கல்புல் மத்பூ, முத்திரையிடப்பட்ட கல்பு. இது மூல ஈமான் கொள்ள முடியாது. தபா அல்லாஹ் அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் முத்திரையிட்டான்னு சொல்லுவோம்ல, அப்படிப்பட்ட கல்பு. கல்புல் மத்பூ 7வது அத்தியாயத்தில் 100வது வசனம். 7ல் 100 கல்புல் மத்பூ. 2வது வகை கல்பு கெட்ட கல்புல கல்புல் காசி, கடினமான கல்பு. இது 39ல் 22வது வசனம். 39வது அத்தியாயத்தில் 22வது வசனம் கல்புல் காசி. 3வது வகை கல்பு கல்புல் முக்குஃபல், பூட்டப்பட்ட கல்பு. குஃபுல்னாலே பூட்டுன்னு அர்த்தம். பூட்டப்பட்ட கல்பு,
அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அவங்களுடைய கல்பு பூட்டப்பட்டிருக்கான்னு நல்லா கேட்குறான். இந்த 47வது அத்தியாயத்தில் 24வது வசனம். கல்புல் முக்குஃபல் 47ல் 24வது வசனம். 4வது வகை கல்பு கல்புல் மக்னூன், அதுவும் மறைக்கப்பட்ட திரையிடப்பட்ட கல்பு. இது 6வது அத்தியாயத்தில் 28வது வசனம். 6ல் 28 கல்புல் மக்னூன். 5வது வகை கல்பு கல்புர் ரான், துருபிடிச்ச கல்பு. கல்லாபல் ரான் அலா குலூபியும் நல்லா சொல்கிறான், துருபிடிச்ச கல்பு. 83வது அத்தியாயத்தில் 14வது வசனம். 83ல் 14 கல்புர் ரான். 6வது வகை கல்பு கல்புல் மஹ்தூம், மஹ்தூம்னாலும் முத்திரையிடப்பட்ட, மஹ்தூம் முத்திரையிடப்பட்ட கல்பு. 2வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தை நல்லா சொல்கிறான். ஹத்தமல்லாஹு அலா குலூபியும் 2ல் 7 கல்புல் மஹ்தூம். 7வது வகை கெட்ட கல்பு கல்புல் முகலஃப், திரையிடப்பட்ட கல்பு. எல்லாமே ஒரே மாதிரி வர்ற மாதிரி இருக்கும். அரபியோடைய அசலில் பார்த்தோம்னா அதோடைய அர்த்தம் மாறும். முகுஃபல் அப்படின்னா இது திரையிடப்பட்டது தான். 2வது அத்தியாயத்தில் 88வது வசனம். 2ல் 88 கல்புல் முகலஃப், முகலஃப். 8வது வகை கல்பு கெட்ட கல்பு கல்புல் மர்ஊப், அச்சமூட்டப்பட்ட கல்பு, அச்சமூட்டப்பட்ட கல்பு மர்ஊப். 3வது அத்தியாயத்தில் 151வது வசனம். கல்புல் மர்ஊப் 3ல் 151வது வசனம். 9வது வகை கெட்ட கல்பு கல்புல் முஷ்மஇஸ், ஆடக்கூடிய கல்பு. இது 39வது அத்தியாயத்தில் 45வது வசனம். கல்புல் முஷ்மஇஸ் 39ல் 45வது வசனம். 10வது வகை கெட்ட கல்பு லா யஃப்கஹு, விளங்காத கல்பு, சொல்லக்கூடிய விஷயத்தை விளங்காத கல்பு. இது 7வது அத்தியாயத்தில் 179வது வசனம். 7ல் 179வது வசனம். 11 வகையான கல்பு லா யாக்கில், விளங்காத, அறிவால் விளங்காத கல்பு. இது 22வது அத்தியாயத்தில் 46வது வசனம். லா யாக்கில், விளங்காத கல்பு. 22ல் 46வது வசனம். ஒவ்வொன்றுக்கும் தஃப்சீர் இருக்குது, அது சொன்ன நேரம் ஆயிரும். அப்படிங்கிறதுனால ரொம்ப சுருக்கமாக அந்த கல்புடைய வகைகளும் அதில் உள்ள அத்தியாயத்துடைய பேர் மட்டும் வசனங்களும் சொல்லப்படுது. 12வது கல்புல் முன்கர், நிராகரிக்கக்கூடிய கல்பு. குலுபுகு முன்கிரத்தும் நல்லா சொல்கிறான். 16வது அத்தியாயத்தில் 22வது வசனம். கல்புல் முன்கர் 16ல் 22வது வசனம். 13வது வகை கெட்ட கல்பு கல்புல் மகுமூர், ஏமாற்றக்கூடிய கல்பு. 23வது அத்தியாயத்தில் 63வது வசனம். கல்புல் மகுமூர் 23ல் 63வது வசனம். 14வது வகை கல்பு கல்புல் மரீல், நோய் வெட்ட கல்பு. ஃபீ குலூபிஹிம் மரதுன்னு நல்லா சொல்கிறோம், நோயை, அவங்களுடைய உள்ளத்தில் நோய் இருக்குது. அப்படி நோய் உள்ள கல்பு 2வது அத்தியாயத்தில் 10வது வசனம். 2வது அத்தியாயத்தில் 10வது வசனம். 15வது வகை கல்பு கல்புல் லாஹி, அதாவது விளையாட்டு போக்கா இருக்கக்கூடிய கல்பு. இது 21வது அத்தியாயத்தில் 3வது வசனம். லாஹியத்தன் குலூபுகும் நல்லா சொல்கிறேன், 21ல் 3வது வசனம். 16வது அத்தியாயம் 16வது கெட்ட கல்பு அஸ்ஸாயிகு, சாயக்கூடிய கல்பு. 61வது அத்தியாயத்தில் 5வது வசனம். 61ல் 5வது வசனம் கல்பு ஜாயிகு. 17வது கெட்ட கல்பு கல்புல் ஆசிம், பாவம் செய்யக்கூடிய கல்பு. 2வது அத்தியாயத்தில் 283வது வசனம். 2வது அத்தியாயத்தில் 283வது வசனம் கல்புல் ஆசிம். 18வது வகை கல்பு கல்புல் காஃபில், அலட்சியமாக இருக்கக்கூடிய கல்பு. இது 18வது அத்தியாயத்தில் 28வது வசனம். கல்புல் காஃபில் 18ல் 28வது வசனம். 19வது கல்புல் அமா, குருட்டு கல்பு, குருட்டு கல்பு, கண் தெரியாத கல்பு. இது 22வது அத்தியாயத்தில் 46வது வசனம். கல்புல் அமா 22ல் 46வது வசனம். 20வது வகை கல்பு கல்புல் கலீல், கடினமான கல்பு. 3வது அத்தியாயத்தில் 159வது வசனம். கடினமான கல்புல் கலீல் 3ல் 159. 21வது வகை கெட்ட கல்பு கல்புல் முஃப்ரக் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த கல்பு 59வது அத்தியாயத்தில் 16வது வசனம். 59ல் 14வது வசனம். 22வது வகை கல்பு கல்புல் மஹ்சூர், நஷ்டமான நப்ஸ் கல்பு. இது 3வது அத்தியாயத்தில் 156வது வசனம். கல்புல் மஹ்சூர் 3ல் 156. 23வது வகை கெட்ட கல்பு கல்புல் முர்தாப், சந்தேகம் உள்ள கல்பு. இது 9வது அத்தியாயத்தில் 45வது வசனம். 9ல் 45வது வசனம். 24 கல்புல் முனாஃபிக், நயவஞ்சக கல்பு. இது 9ல் 77வது வசனம். 25வது கடைசி வகை கெட்ட கல்பு கல்புல் மஸ்ரூஃப், திருப்பக்கூடிய கல்பு. இது 9ல் 126வது வசனம். 9ல் 126. இந்த 25 வகை கல்பு கெட்ட கல்பு அப்படின்னு எழுதுறாங்க. 10 வகை கல்பு நல்ல கல்புன்னு எழுதுறாங்க. நம்மளுடைய கல்பு எந்த வகை கல்பு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இந்த 10 வகைக்குள் நம்மளுடைய கல்பு இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் அதை தக்க வைக்க முயற்சி செய்யணும். 25 வகையில் ஏதாவது கெட்ட கல்பில் ஒரு வகை இருந்துச்சுன்னா அதை நல்ல கல்பாக ஆக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும், அல்லாட்டு துவா செய்யணும். இப்போ எதுக்கு இதெல்லாம் சொல்லப்பட்டுச்சுன்னா, ஆசிரியர் இந்த இடத்துல
உன்னுடைய கல்பு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல என்னென்ன கல்புலாம் சொல்றான் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு முன்னாடி பகிரப்பட்டுச்சு. அப்போ இந்த பைத்துல மொத்தமா என்ன சொல்ல வராரு, நீ உன் மேல காதல் இல்ல அப்படின்ட்டு எவ்வளவோ மறைச்சாலும், உன்னுடைய கண்ணுக்கு என்னாச்சு? அத நீ எவ்வளவோ கட்டுப்படுத்தினாலும் கண்ணது கண்ணீர் வடியுது. உன்னுடைய கல்புக்கு என்னாச்சு? நீ அத அ பைத்தியத்திலிருந்து தெளி அப்படின்னு சொன்னாலும், அது உனக்கு கட்டுப்படாம கொந்தளிச்சிட்டு இருக்குதே, உன்னோட கல்புக்கு என்னாச்சு? அப்படின்ட்டு ஆசிரியர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது கொண்ட காதலின் காரணத்தினால். கடைசி இன்னைக்குள்ள 4வது பைத்து, அயஹ்ஸபு ஸப்பு அன்னல் ஹுப்ப முன்கதிமுன் மா பைன முன்சஜிமின் மின்ஹு வ முதுதரிமி. கேள்வி. யஹ்ஸபு அப்படின்னா எண்ணுதல், கவுண்டிங். கவுண்டிங் கிடையாது, இது திங்கிங். யஹ்ஸபு அவன் எண்ணிக்கிட்டானா, அஸ்ஸப்பு கொட்டுகிறது, அன்னல் ஹுப்ப நிச்சயமாக, பிரியம் என்பது, முன்கத்திமுன் கொட்டுகின்ற பிரியம் என்பது, முன்கத்திமுன் இன்கத்தம என்கத்திமு இன்கித்தாமன் போகும். முன்கத்திமுன் அப்படின்னா இஃப்தால் வஸ்னு, இஃப்திஆல் பாபு. முன்கத்திமுன் அப்படின்னா மறைக்கக்கூடியது. அவன் நினச்சிக்கிட்டான் கொட்டக்கூடிய கண்ணீரை, அந்த முஹப்பத்தை மறைக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டாரு. மாபைன முன்சதிமின் மின்ஹுவ முதுதரிமி. மா ஒன்று, பைனன மத்தியில், எதுக்கு மத்தியில்? முன்சதிமின் தண்ணீர், சிந்தனையினால் ஏற்படக்கூடிய அந்த விஷயம், தண்ணீர் ஓடுவது போல் அந்த கண்ணீரை மத்தியிலும், மினுகு அதிலிருந்து முதுதரிமி கஷ்டமா இருக்கக்கூடிய அந்த கல்பு, கொதிக்கக்கூடிய அந்த கல்பு, இது ரெண்டுக்கும் மத்தியில் ரெண்டு அடையாளத்தை வெளிப்படுத்துது. முன்சஜிமியும் சரி, முதுத்தரிமி. முன்சஜிமின்னா கண்ணிலேருந்து வரக்கூடிய கண்ணீர், முதுத்தரிமின்னா உள்ளத்திலேருந்து வரக்கூடிய அந்த இந்த விஷயங்கள், உள்ள நிலைக்குலை, அந்த நிலக்குலைமை. அந்த இதனை அவர் எவ்வளோதான் மறைக்கணும்னு ஆசைப்பட்டாலும் அது வெளிப்பட்டு தெரிஞ்சுட்டு அவர் அப்படி மறைக்கிறான்னு நினச்சிட்டு இருக்கிறாரா அப்படின்னு ஆசிரியர் கேட்குறாரு. யஹ்ஸபு அவர் நினைக்கிறாரா, அஸ்ஸப்ப அன்னல் ஹுப்ப முன்கத்திமுன் பிரியத்தை மறைக்கலாம்னு நினைக்கிறாரா? எதுக்கு மத்தியில்? வெளிப்படையாக தெரியுது, கண்ணிலேருந்து கண்ணீர் வருது, உள்ளத்துலேருந்து அது நில குலைஞ்சு போய் இருக்குது, அதுக்கு மத்தியில் இதெல்லாம் மறைக்கலான்னு அவர் நினச்சிட்டு இருக்காரான்னு ஆசிரியர் தன்னைத்தானே 3வது நபர் மாதிரி பேசுகிறாரு. இந்த இடத்துல சப்புங்கிற வார்த்தை பயன்படுத்துது. சப்பு அப்படின்னா கொட்டுதல்னு அர்த்தம். கண்ணீரை கொட்டு தீக்கிறானா அப்படின்னு ஆசிரியர் தன்னைத்தானே 3வது நபராக நினச்சி நப்சாசம் மீது கொண்டுள்ள காதலை இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறாரு. அப்போ இந்த 4 பைத்தும், இன்னைக்கு பார்த்த 4 பைத்துமே 2 நபர்களுக்கு மத்தியில் உள்ள சம்பாஷணை மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குது. அதன் மூலமாக அது தீசலமாக இருக்கட்டும், காவிமாவாக இருக்கட்டும், இளமாக இருக்கட்டும், இந்த இடங்கள்லேருந்து வரக்கூடிய அண்டை வீட்டார், தீசலம்லேருந்து இருந்த அந்த அண்டை நீட்டார், அதே மாதிரி காலிமாலேருந்து வரக்கூடிய அந்த காற்று, இளம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருந்து கடுமையான இருட்டிலேருந்து வரக்கூடிய அந்த மின்னல், இந்த இடத்துலலாம் நினச்சி நீ அழுதுட்டு இருக்கியா? 2 விஷயம் நடக்குது. பொதுவாகவே உள்ளத்துக்கும் இதயத்துக்கும் இதயத்துக்கும் கண்ணுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது சந்தோஷப்பட்டுச்சு, உள்ள சந்தோஷப்பட்டுச்சுன்னா கண்ணு ஆனந்த கண்ணீர் வடிக்கும், அது இனிப்பாக இருக்கும், கூலாக இருக்கும். உள்ள வெறும்புச்சு, கஷ்டத்தில் இருந்துச்சுன்னா துக்க கண்ணீர் வடிக்கும், அது உப்பாக இருக்கும், சூடாக இருக்கும். அப்போ அந்த உன்னுடைய கல்பும் கண்ணும் நீ அந்த மனிதர் மீது வைத்திருக்க இன்னும் யாருங்கிறத வெளிப்படுத்தலை. எல்லாமே அந்த நப்சாசம் அவங்க வாழக்கூடிய மதினா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தெல்லாம் சொல்லிட்டு இன்னும் யாரை நேசிக்கிறாங்கிறத இன்ஷால்லா வெளிப்படுத்துவார். இன்னும் வெளிப்படுத்தின ஆசிரியர் இந்த 4 பைத்தில். அப்போ கண்ணை எவ்வளோ சொன்னாலும் அது கண்ணீர் அடக்க மாட்டேங்குது. உன்னுடைய கல்வை எவ்வளோ தான் போது அடங்கி இருந்தாலும் அது மீறி கொண்டு சிந்தனையில் இருக்குது. உன்னுடைய ஹுப்பா நீ மறைச்சி வச்சிருந்தன்னு நீ நினச்சிட்டு இருக்காரா அவர்? ஆனால் எல்லாமே அடையாளம் வெளிப்பட்டுட்ட அப்படிங்கிறது தான் இந்த பைத்துடைய விளக்கமாக இருக்குது. அப்போது நப்சாசம் அவர்கள் நம்ம இந்த ஆசை அலைகள் எப்படி நல்லடியார்கள் இந்த ஆசையை நபியவர்களின் மீதும் அல்லாஹ்வின் மீதும் திருப்பினாங்களோ அந்த மாதிரி நம்மளுடைய ஆசைகள் திருப்பக்கூடியவளாக ஆகணும். நம்மளுடைய ஆசைகள் எப்படி அந்த முன்வாழ்ந்த கெட்ட மனிதர்கள், ஃபிரௌனு, ஹாமானு, காரூனு, அதே மாதிரி ஷத்தாத், அந்த மக்கள் தன்னுடைய ஆசையை எதில் உலக விஷயத்தில் ஈடுபட்டு வீணடிச்சாங்களோ அது மாதிரி நம்மளுடைய ஆசைகளை அந்த விஷயத்தில் வீணடிக்காமல் நல்லடியார்களான முஹைதீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லா, உவைசுல் கர்னி ரஹ்மத்துல்லா, அதே மாதிரி ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லா, பாயிஸில் பிஸ்தாமி ரஹ்மத்துல்லா, இவங்கெல்லாம் எப்படி தன்னுடைய ஆசையை அல்லாஹ்வை மீதும் அல்லாஹ்வுடைய தூதர் மீதும் முஹப்பத் வைப்பதில் தன்னுடைய ஆசையை செலவழித்தாங்களோ அதை மாதிரி நம்ம ஆகக்கூடியவளை ஆகணும். அப்போது
நப்சாசம் அவர்கள் மீது உண்மையான பிரியம் கொண்டவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. நப்சாசம் அவர்களை இந்த உலகத்தில் காணக்கூடிய பாக்கியத்தையும், நாளை கபூரில் நப்சாசம் அவர்களை காண்பித்து கேட்கப்படும் பொழுது நப்சாசம் அவங்க தான் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய பாக்கியத்தையும், நபியோர்களோடு சஹாபாக்களோடு உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்தில் ஃபிர்தௌஸ் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும், எல்லாரும் கடுமையாக தாகத்தில் இருக்கும் பொழுது அந்த மறுமையுடைய நாளையில் கடுமையான வெயிலில் நப்சாசம் அவங்களுக்குன்னு ஒரு ஹவுது கொடுக்கப்படுமே, அப்படிப்பட்ட இந்த ஹவுலுல் கௌசர்லேருந்து தடாகத்திலேருந்து வானத்தில் நின்னக்கூடிய நட்சத்திரங்கள் அளவுக்கு அதனுடைய குவளைகள் இருக்குன்னு நப்சாசம் சொன்னாங்களே, அப்படிப்பட்ட அந்த குவளைகள்லேருந்து தேனை விட இனிமையான, பாலை விட வெண்மையான, குளிர்ந்த அந்த ஹவுலுல் கௌசருடைய தடாகத்திலேருந்து நப்சாசம் அவங்களுடைய முபாரக்கான கையால் அந்த தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.